அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம்.எஸ்.கே. கோபி. ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான நாள். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இந்த காணொலி பதிவு செய்கிறேன். நான் வள்ளியூர் கோவில் வாசலில் யாசகம் எடுத்த காணொலியை பார்த்துட்டு என்னோடய தாய் முதல் கொண்டு என்னை நேசிக்கிற நிறைய சொந்தங்கள் வந்து ரொம்ப கண் கலங்கி பேசினாங்க. எனக்கு அப்போ அது பெருசாக தெரியல. நம்ம யாசகம் தானே வாங்குகிறோம், நம்மளோட பிறப்பே இதுக்கு தானே. எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல யார்கிட்டயாவது பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கோம். கடவுள்கிட்ட முதல் கொண்டு, மேனேஜர்கிட்ட முதல் கொண்டு, தன் மேலே இருக்கிற அதிகாரிகிட்ட முதல் கொண்டு, யாரெல்லாம் நம்மளுக்கு மேலே இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ஏதோ ஒரு வகையில் யாசகம் மாதிரி ஒரு வேண்டுகோளோடு தான் நின்றுட்டுருக்கோம். அது எனக்கு அப்போ வந்து பெருசாக தெரியல ஏன் அப்படி கலங்கினாங்கன்ட்டு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் சாய் செந்தில் சார் வந்து வியாழக்கிழமை நான் திருச்செந்தூருக்கு போகிறோங்க சார், யாசகம் எடுக்க போகிறோம், யாசகம் வாங்கி அந்த தெய்வ குழந்தைகளுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி சொன்னார். எனக்கு அப்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கூட ரிஷபானந்தர் ஐயா, செந்தில் ஐயா இவங்களும் யாசகம் வாங்கியிருக்கோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு படம் அனுப்பினார். அந்த படம் பார்க்குறப்போ எப்படி என் படத்தை நான் யாசகம் வாங்கும் போது அவங்க எல்லாம் கண் கலங்கணும், அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப மன நெகிழ்ச்சியாக கண் கலங்குச்சு. இப்படி ஒரு இறைவன் வந்து இப்படி ஒரு செயலை செய்ய வச்சுருக்காரு, காரணம் இல்லாமல் செய்ய வச்சுருக்க மாட்டாருன்ட்டு. தன்சிகான ஒரு குழந்தைக்கு வந்து உதவுறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே இப்போ வரைக்கும் இருக்குது. மகாலட்சுமி குழந்தைக்கு கூட ஒரு 5 தடைகள் வந்துச்சுன்னா இந்த குழந்தைக்கு வந்து பெரிய தடைகள். அது எப்படின்னா, அந்த மருத்துவரை திடீர்னு வேறு ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, கடைசியாக ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை. அப்பேற்பட்ட தடைகள் வந்துடுறப்போ அது பொருளாதார ரீதியாகவும், காக்லியர் மிஷின்னாலே அது ஒரு பெரிய பொருட்செலவு, எப்படிடா பண்ண போகிறோம் ஏதுனான்னு சொல்கிறப்போ திடீர்னு சாய் செந்தில் ஐயா வந்து நாங்கள் திருச்செந்தூருக்கு போகிறோம், யாசகம் வாங்குகிறோம் சார், தெய்வ குழந்தைகள் கொடுக்குறப்போ நான் சொன்னேன், சார் இந்த உதவி வந்து தன்சிகான்ற குழந்தைக்கு செய்வோம் சார்னார். அப்புறம் அவரும் இல்லை சார், என்னோடய நண்பர்கள் வட்டத்திலையும் நான் வந்து அந்த குழந்தைக்கு உதவி பண்ண வைக்கிறேன்னாரு. நான் வந்து திரும்ப சொல்கிறது என்னென்னா, தர்மம் யார் வேணாலும் பண்ணால், தானம் யார் வேணாலும் பண்ணால், புண்ணியம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அந்த புண்ணியம் வந்து இந்த தெய்வ குழந்தைகள் பண்ணுறதுல கிடைக்குதுன்னு சொல்லி நான் பல இடத்துல உணர்ந்திருக்கேன். உணர்ந்த எத்தனையோ முருக பக்தர்கள் இருக்காங்க. இப்போது சாய் செந்தில் ஐயா வந்து திருச்செந்தூரில் யாசகம் எடுத்தது நான் வந்து எனக்கு முருகப்பெருமான் இட்ட உத்தரவுப்படி திருவோட்டு யாசகமாகவே வாங்குகிறேன். சாய் செந்தில் ஐயா இருக்கார். அவர் எனக்கு உண்மையிலே அவர் படத்தை பார்த்து வந்து ரொம்ப கண் கலங்கிட்டேன். ரிஷபானந்த ஐயாவும் இவரும் செந்தில் ஐயா எல்லோரும் இருந்தது. ரொம்ப ரிஷபானந்த ஐயாக்கு நன்றி, செந்தில் ஐயாவுக்கு நன்றி. மனசு வராது யாருக்கும் இந்த மாதிரி செய்யறதுக்கு. திருச்செந்தூரில் மடிப்பிச்சை எடுக்கிற எல்லாருமே முருக பக்தர்கள் மட்டும் தாண்டி முருக சக்தியில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறவங்க. இது உண்மை. தலகணம் இறங்கினா மட்டும்தான் நம்ம முட்டி போட்டு யாசகம் எடுக்கிற அளவுக்கே ஒரு சூழ்நிலை வரும். ஸோ நீங்கள் எப்போ அந்த தலகணம் நம்மளுக்கு போது அப்பயே இயற்கை வந்து நம்மளை தலைக்கு மேலே தூக்க ஆரம்பிச்சிருது. உண்மை நான் கண்ட பெரிய ஒரு கர்ம ஆராய்ச்சியில் விஷயம். எல்லா புழும் முருகனுக்கு சொல்ல வார்த்தை இல்லை. நன்றிங்க சார். நன்றி சார். சுகமே சார். திருச்செந்தூருக்கு போகிறீங்க, சாமி கும்பிட போகிறீங்க மட்டும்தான் தெரியும். ஆனால் திடீர்னு யாசகம் வாங்குகிறோம், அது வந்து தெய்வ குழந்தைக்கு போகிறோம், தன்சிகன்ற குழந்தைக்கு உங்கள் மூலியமும் நடக்கின்றது வந்து ஒரு பெரிய அவர் தானே சார், முருகன் தானே சார். நிச்சயமாக சார். கொடுப்பது முருகனே, கொடுக்க வைப்பது முருகனே. நன்றி.